பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அடுத்தபடியாக இந்த உள்ளிருப்பு தியானம், இந்த கன்வென்ஷன்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற பாளை மறை மாவட்டத்தினுடைய நற்செய்தி குழுவில் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அவருடைய பொறுப்பாளர்களையும் நான் வாழ்த்துகிறேன். என்னை அழைத்தவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அடுத்தபடியாக உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். கையில் ஊற்றி எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் கை ஊற்றி சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எனக்கு தந்திருக்கிற விஷயத்தை பற்றி, செய்தியை பற்றி பிரதர் சொன்னாங்க. நம்பிக்கை அல்ல விசுவாசம், பெய்த். ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுவோம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். காலையில் ஒரு அக்கா நல்லா வாசிச்சாங்க, வாசிங்க. இல்லையா, அந்த அக்காவை காணாமா? சாப்பிட்டு வரலையா? ஐயையோ, வாசிங்க, ஒரு மைக்கு வாங்கி வாசிங்க. எரேமியா 32:27. எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட போகும்போது ரொம்ப நில்லுங்க. சாப்பிட போகும்போது ரொம்ப பாஸ்டாக போனீங்க, ஆனால் வரும்போது மெல்ல தான் வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டி இருக்குது. என்னைக்கு வருவாங்களோ தெரியல. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஹலோ, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்கு போகலாமா? இறை வார்த்தை கேட்கலாமா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே, எல்லா மக்களும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஆண்டவர், ஐ அம் த லார்ட். நானே ஆண்டவர். வானத்தை படைத்தவர் நான் தான், சூரிய சந்திரனை படைத்தது நான் தான், நட்சத்திர கூட்டங்களை படைத்தது நான் தான், இந்த விண்ணையும் மண்ணையும் சகல சராச்சரங்களையும் படைத்தது நான் தான், உங்களையும் என்னையும் படைத்த அவர் நான் தான். ஆனால் எனக்கு கடினமானது, எனக்கு கூடாதது ஏதாவது உண்டோ என்று ஒரு கொஸ்டினை, கேள்வியை ஆண்டவர் எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஆண்டவரால் கூடாது ஏதாவது உண்டோ அப்படி கேட்டால் நம்ம சொல்லுவோம், எல்லாம் வராலும் முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதனால பலது நடக்க மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாளிடத்திலே தேவன் தூதன் கேட்டார், மரியே, ஆண்டவரால் ஆகாதது ஏதாவது உண்டோ? அன்னை மரியாள் சொன்னார்கள், எல்லாம் அவரால் கூடும், ஆகாததும் கூடாததும் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாற்ற அவரால் கூடும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாற்ற அவரால் கூடும், நம்முடைய கண்ணீரை துடைக்க அவரால் கூடும், நம்ம ஒவ்வொருடைய பிரச்சனைகளை, நோய்களை மாற்ற அவரால் கூடும். பிரைஸ் தி லார்ட். அவரால் எல்லாம் கூடும். கைகளை உதவி சொல்லுங்க, அவரால் எல்லாம் கூடும். தயவு செய்து நான் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுறேன் அது கேட்டு போகலான்னு நினைக்காதீங்க. தயவு செய்து. காலேஜ் சிஸ்டர் நல்லா பேசியிருந்தாங்க, நான் நடுவில் வந்து கொஞ்சம் பேர் சும்மாவே உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு பாருங்கள். கடவுளுடைய வார்த்தை பேசுகிறது, கடவுள் பேசுகிறார். அப்போ அதை சேர்ந்து எங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு அபிஷேகம் கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். ஹலோ, ஒரு விடுதலை கிடைக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா கவனமாக கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். கேட்குறவங்க தான் அது ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. சோம்பேறி ஒருபோதும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சோம்பேறி ஒருபோதும் முன்னேற முடியாது. உலகத்தில் மிகப்பெரிய பாவம் சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனம் தான் நிறைய பேர் கெட்டு போனாங்க. தாவீதுடைய முதல் சோம்பேறித்தனமே பாவமே சோம்பேறித்தனம் தான். அதுக்கு பிறகு தான் அவருக்கு என்ன வந்துச்சு? பொல்லாத சிந்தனை வந்துச்சு. பொல்லாத சிந்தனை வந்தவொடனே என்ன வந்துச்சு? விபச்சாரம் வந்துச்சு. விபச்சாரம் வந்தவொடனே என்ன வந்துச்சு? பொய் வந்துச்சு. பொய் வந்தவொடனே என்ன வந்துச்சு? கொலை செஞ்சார். கடைசியில் பாவியாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தார். அதுக்கு மூல காரணமே சோம்பேறித்தனம் தான். அதனால் தயவுசெய்து எல்லாத்தையும் விட்டுட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக கடவுளுடைய வார்த்தையை பேசுங்க, கேளுங்க. கடவுள் பேசுகிற அற்புதமான நேரம். இப்போ பிரதர் ஜான்சன் பேசலான்னு வச்சுங்க, கடவுள் பேசுகிறாரு, அவரால் எல்லாம் கூடும். கையில் வச்சு சொல்லுங்கள், அவரால் எல்லாம் கூடும். நல்ல வாயத்திறந்த ஆண்டவரால் எல்லாம் கூடும். நான் அதை விசுவசிக்கிறேன், நான் அதை விசுவசிக்கிறேன். ஐ பிலீவ், நான் விசுவசிக்கிறேன். என் ஆண்டவரால் எல்லாம் எனக்கு செய்யக்கூடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் மோசே
மோசே ஆண்டவரை சந்தித்த உடனே 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஆண்டவரே உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உங்களுடைய பெயர் என்ன? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நான். 3:14 அந்த ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. கடவுள் மோசேயை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். இருக்கின்றவராகவே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர். சத்தமாக சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க, எனக்கு சங்கடமா இருக்கும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவர் இருக்கின்றவராய் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கின்றவராய் இருக்கின்றார். ஆமென், ஆமென். கைதட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதற்காக இருக்கிறார்? என்னை குணப்படுத்த இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க இருக்கிறார், எனக்கு வாழ்வு தர இருக்கிறார், எனக்கு நிறைவாழ்வு தர இருக்கிறார், என்னுடைய சகல காரியங்களை சரிப்படுத்த இருக்கின்றார், என்னை கரம் பிடித்து நடத்த இருக்கின்றார், என் கண்ணீரை துடைக்க இருக்கின்றார், என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி. அவர் எதற்காக இருக்கிறார்? எதற்காக அங்கே இருக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியம், நான் ஆராதிக்கிற கடவுள் கல்லோ மண்ணோ கிடையாது. நான் ஆராதிக்கிற கடவுள் அண்டத்தை சகலத்தையும் படைத்தவர். அவர் உயிருள்ள ஆண்டவர், இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் எனக்காகவே இருக்கிறார். ஆமென். அவர் எங்களுக்காகவே இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற அவரால் முடியும். உங்கள் கண்ணீரை சந்தோஷமாக்க அவரால் முடியும். உங்கள் காயங்களை மாற்ற அவரால் முடியும். உங்கள் கசப்பான அனுபவத்தை மாற்ற அவரால் முடியும். உன் கடன் தொல்லையை மாற்ற அவரால் முடியும். உன் வேலையில் இருக்கிற தடைகளை மாற்ற அவரால் முடியும். உன் குடும்ப பிரச்சனை சரிப்படுத்த அவரால் முடியும். உன்னுடைய திருமண வாழ்க்கை திருமண தடையை மாற்ற அவரால் முடியும். உங்கள் பிள்ளைகளை குணப்படுத்த அவரால் முடியும். உங்களுக்கு நல்வாழ்வு தர அவரால் முடியும். அல்லேலூயா. அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவருடைய அந்த அழைப்பை பெற்று துபாய், அந்த அரபு தேசத்திற்கு சென்றேன். துபாய், அபுதாபி, இந்த எமிரேட்ஸ், அங்கே போய் ஊழியத்திற்கு அழைச்சிருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் கன்வென்ஷன் தடிக்கு விழுந்தால் கோயிலுக்கு போயிடலாம். அங்கெல்லாம் வாரத்து வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போக முடியும். ஒரு பூசை பார்க்க 500 கிலோமீட்டர் தள்ளி வருவான் ஒரு மனுஷன். இங்கேருந்து போனவங்க ஒரு திருப்பலி பார்க்கணும் 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வருவாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முடிஞ்சு போகும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முன்னால் சர்ச் இருக்கும், அவன் ஆலயம் பண்ணி அடிச்சுட்டே இருக்கும், எழும்ப மாட்டோம், கோயிலுக்கு போக மாட்டோம். அந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது தான் நம்ம மக்களுடைய தாகம் தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட். மனுஷெல்லாம் கஷ்டம் வந்தால் தான் தேடுறான், நல்லா இருந்தால் தேடுறது கொஞ்சம் குறைஞ்சி போகுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனுஷன் எல்லாம் ஃபுல்லாக நல்லா வச்சுட்டா தெய்வத்தை மறந்துடுவான். அதனால தான் ஆண்டவர் சில சிலுவைகள்லாம் தந்து அவர் பிள்ளைகளாக நம்மளை மாற்றுறாரு. ஆகவே சிலுவை வருவதெல்லாம் நல்லது தான், துன்பம் வருவதெல்லாம் நல்லது தான். விசுவாசம் பெருகும். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை பெருகும். அல்லேலூயா. அப்போ அங்கே தூத்துக்குடி சார்ந்த மதன் என்ற ஒரு என்ஜினியர் இருக்கார். தூத்துக்குடி சார்ந்தவர். அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அந்த பையனுக்கு வந்து 7 வயசாச்சு. ஹார்ட்டில் ஒரு சின்ன வயசு பிறந்திருந்தே ஓட்ட ஒரு ஹால் இருக்குது. மூச்சு ஒரு மாதிரி விடுவான், திடீர்னு சோர்ந்து போவான், மெடிசன் போயிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், ஜான்சன் பிரதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அடுத்த 10 நாள் கழித்து செக்கப் போனோம், கிடைக்கிற காசில் இவனுக்கே செலவழியாயிருது, குணமானாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். இந்த எரேமியா 32:27 நானே ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். என்னால் முடியாத ஒன்றுமே இல்லை, அனைத்தும் அவரால் ஆகும், எனக்கு கடினமானது ஒன்றுமே இல்லை. இந்த வசனங்களை சொல்லி நாம் ஜெபித்தோம். பிரைஸ் தி லார்ட். நிறைவார்த்தையை சொல்லி ஜெபித்தோம். அல்லேலூயா. ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டேன். 1 மாதம் கழித்து ஒரு நல்ல ஒரு செய்தி அவர் கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன செய்தி கொண்டு வந்தார்னா, செக்கப்பு போயிருக்காங்க, அவங்க மருத்துவம் அந்த செக்கப் பண்ண போது அவனுடைய அந்த ஹார்ட்டில் இருக்கிற ஹோலு அடைந்திருப்பதை டாக்டர்கள் கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரால் அதை அடைக்க முடிஞ்சதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவரால் அதை ஆகாத சுகப்படுத்த முடிஞ்சதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அவர் அதுக்கு நன்றி கடனாக அங்கே அபுதாபிலேருந்து வரும்போது என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு பெரிய கீபோர்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்துக்கு போகிற இடத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி அந்த மதன் பிரதர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் அந்த மகனுடைய இருதயத்தை அந்த 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 துவாரத்தை அடைச்சிட்டார். அற்புதம். பிரைஸ் தி லார்ட்.
கைகளை விரித்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நம்புகிறேன், நான் விசுவசிக்கிறேன், என் வாழ்க்கையில் இதுவரை நீர் எனக்கு எல்லாம் செய்திருக்கிறீர். ஆண்டவரே இனி நீர் எல்லாம் செய்வீர். நான் விசுவசிக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதையும் என் குடும்பம் முழுவதையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அதில் உம்மால் கூடும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாடுங்க. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். பலது கையில் நல்லா உயர்த்தி சொல்லுங்க, டப்பு டப்புன்னு சொல்லுங்க. இயேசுவே உம்மால் கூடும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. இயேசுவே என் கோப குணத்தை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. இந்த மைக்கில் சொல்லுங்கம்மா, என்னோட சேர்ந்து மைக்கில் சொல்லுங்க. ஆண்டவரே என் பயத்தை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. கூடும் ஆண்டவரே. இயேசுவே என் கவலையை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. கூடும் ஆண்டவரே. என் கண்ணீரை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை மாற்ற என் வேதனைகளை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. கூடும் ஆண்டவரே. ரெண்டு கைகளை வைத்து துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா துதிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சிரசு மீது இறங்கி இருக்கிறார். ஒரு வல்லமை காண்கிறேன், ஒரு வெளிச்சத்தை காண்கிறேன், ஒரு அக்கினி உங்கள் தலை மேல. துதி. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் மாறி போடும் சுவாமி. எல்லா வேதனையும் மாறி போகட்டும். எல்லா வியாகுலங்களும் மாறி போகட்டும். மாறாத மலை போன்ற பிரச்சனைகள் மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பெண்கள் அந்த வாரத்தினுடைய முதல் நாளில் இயேசுனுடைய கல்லறையை தேடி போகிறார்கள். போகும்போது என்ன சொல்லி கொண்டு போகிறார்கள்? கவலையோடு போகிறார்கள், துக்கத்தோடு போகிறார்கள், வேதனையோடு போகிறார்கள், பெருமிச்சோடு போகிறார்கள். ஒருவேளை இந்த உள்ளிருப்பு தியானத்தில் வந்திருக்கிற அருமையான அப்பா அம்மா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப தம்பி தங்கைகளே, நீங்கள் பெருமூச்சோடு வந்திருக்கிறீர்களா? கவலையோடு வந்திருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதுங்கள், நம்புங்கள். நம்முடைய எல்லா பிரச்சனையும் மாற்ற இயேசுவால் முடியும். நம்முடைய எல்லா பிரச்சனையும் மாற்ற இயேசுவால் முடியும். அவர்கள் அங்கு போய் பார்த்தபோது அந்த குகையில் இருந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. அவர்கள் போகும்போது என்ன சொன்னாங்க? அவ்வளோ பெரிய கல்லை, அவ்வளோ பெரிய பாறையை யார் நமக்கு புரட்டி தருவது? பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசுடைய கல்லறையில் குகையில் இருந்த கல்லை யார் நமக்கு புரட்டி தருவது? அது பெரிய பாரமான கல்லாயிற்று, நம்மளால் புரட்ட முடியாது என்று அவர்கள் போகும் பொழுது அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய தூதன் அந்த கல்லை புரட்டி வைத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு வந்திருக்க தேவ ஜனமே, இதோ உன் மனதில் இருக்கிற பாரங்கள், உன் வாழ்க்கை போராட்டங்களை அவர் புரட்டி அப்புறப்படுத்துவார். நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசத்தால் எல்லாம் கூடும். ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறான், விசுவாசம் வைத்துவிடு, அதை விலகாமல் காத்துவிடு. அந்த விசுவாசம் உன்னையும் உன் வீட்டாரை ரட்சிக்கும். நம்பியிரு. கைகளை உயர்த்தி விசுவாசம் வைத்துவிடு. சிலவங்க ஜெபமே பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் அறிக்கை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மற்ற சபைக்காரனுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரொம்ப வித்தியாசம். அவன் துதிப்பான், ஆராதிப்பான், வசனம் படிப்பான், நம்ம இப்படியே இருப்போம். தயவு செய்து கைகளை குறை சொல்லாதீங்க, குறை சொல்ல நினைக்காதீங்க. தயவு செய்து கையை உயர்த்துங்க. ஆண்டவர் ஆராதிங்க, ஆராதிங்க. ஆண்டவரை துதிங்க, போற்றுங்க, புகழுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா சோதனைகளையும், வேதனைகளை மாற்ற, பாரமான பிரச்சனைகள், பெரு சுமைகளை மாற்ற உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்மால் முடியும். நான் அதை விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் வைத்து விடு, அதை விலகாமல் காத்து விடு. அந்த விசுவாசம் உன்னையும் உன் வீட்டாரை ரட்சிக்கும். நம்பியிரு. பிரைஸ் தி லார்ட். யோவான் 16ஆம் அதிகாரம் 31 நினைக்கிறேன் இல்லையா? நீ வாசிங்க. 30, 31. நீ கேட்ட வசனம் தான், வாசிங்க.
இனி நான் உங்களோடு மிகுதியாக இல்ல. பேச நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். எந்த வசனம்? திருத்தூது 16:31. சாரி, திருத்தூது 16:31 வாசிங்க. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யார் சொன்னது? பவுலும் சீலாவும் யாரப்பா சொன்னாங்க? சிறைக்காவலன்ட்ட சொன்னாங்க. சிறைக்காவலன் என்ன செஞ்சான்? அதே இடத்துல முழங்கால் போட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், இயேசுவை நம்பினான், அவனும் மீட்படைந்தான், அவன் குடும்பம் மீட்படைந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நம்பும் பொழுது எல்லா சூழல்களிலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுதலை பெறுவோம். எல்லா பாவமும் சாபமும் நம்மை விட்டு வெளியேறி போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவோம். ஹல்லேலூயா. கைகளை இப்படி சொல்லுங்க, நான் இயேசுவை நம்புகிறேன். சொல்லி பாருங்கள், நான் இயேசுவை நம்புகிறேன், நான் இயேசுவை நம்புகிறேன், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, இயேசு என்னை மீட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, சென்னையில் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் உண்டு. யார் போனாலும் அந்த வீட்டில் உபசரிப்பார்கள், எல்லாருக்கும் உணவு கொடுப்பார்கள். கவனிங்க கவனிங்க. இங்கே யாரோ கஞ்ச கசனாரி நசனாரி பிசனாரி இருந்தால் கொஞ்சம் கவனி. நீ அறுத்த கை சுண்ணாம்பு தேய்க்கிறதுல திண்ணக்கையில் காக்கா விரட்டதில் செவ மாத்திரம் நல்லா போயிட்டுருக்கும். உங்களை பார்த்தா அன்னை தெரேசா மாதிரி உட்காந்துருக்கீங்க, சூசேப்பர் மாதிரி இருப்பீங்க, எல்லாத்துக்கும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செய்யாத உதவி செய்யாமல், உபகாரம் செய்யாமல், யாருக்கு எந்த நன்மையும் செய்யாமல், குடும்பத்துக்கு வீட்டுக்கு சமூகத்திற்கு யாருக்குமே ஒன்றும் செய்யாமல் அல்லேலூயா சோத்திரம் போட்டு அருளிந்த மரியை சொல்லி நற்கனை வாங்கி திருப்பலி பார்த்தா ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. ஃபாதர் சொன்ன மாதிரி செயலற்ற விசுவாசம். அப்போ நம்ம ஜெபத்தோட நம்பிக்கையோட சில நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம இயேசு செல்லும் இடமெல்லாம் என்ன செய்தார்? நன்மை செய்து கொண்டே போனார். ஆகவே பிரியமானவர்களே, போன வருஷம் வரை செல்லனால் இந்த வருஷத்துலேருந்து என்னால் முடிந்த சிறு சிறு நன்மைகள் எல்லாருக்கும் செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சொல்லால், செயலால், நம்முடைய உழைப்பால், பொருளாதாரத்தால், நம்முடைய ஜெபத்தால் எல்லாவற்றிலும் பிறருக்கு நன்மை செய்ய, குடும்பத்திற்கும் பிறருக்கும் சமூகத்திற்கும் தேசத்திற்கும் நாட்டுக்கும் சபைக்கும் நன்மை செய்வர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இவர் அந்த ஃபேமிலி, சென்னையில் இருக்க அந்த ஃபேமிலி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவர், பெரிய ஒரு தலைவர், பெரிய ஒரு லீடரு. அப்போ அவங்களுக்கு நிறைய நல்ல வசதிகள்லாம் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம். ஆனால் அவங்க யார் வந்தாலும் உணவு கொடுப்பாங்க. கிறிஸ்துமஸ் சீசன்லாம் வந்தால் யாருக்காவது ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஊழியர்களை தாங்குவாங்க, ஆலயத்துக்கு கொடுப்பாங்க, இப்படி பல காரியங்களை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த அக்கா நல்லா கருப்பாக சிவப்பாக இருப்பாங்க, அந்த அண்ணன் நல்லா கருப்பாக இருப்பார். பைசலோன். இவங்க 2 பேருக்கு 2 கருப்பு குழந்தைய பிறந்தது. அது எல்லாம் மாஸ்டர் டிகிரி 2ம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்த பிள்ளைங்க, நல்ல பிரில்லியண்டான பிள்ளைங்க. ஆனால் கல்யாணம் நடக்காது, கல்யாணமே நடக்காது. மாப்பிள்ளைங்க வருவாங்க, பேசுவான், போயிடுமா. பிரைஸ் தி லார்ட். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. போய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பதிலே வராது. என்ன விஷயம்னா, இது 2 பேரும் கருப்பாக இருக்காங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்த உடனே தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுவார். இந்த மூத்த பாப்பாவுக்கு ஸ்பைனல் கார்டு, முதுகுத்தண்டு எலும்பு இருக்குல்ல, நேராக போய் ஒரு மில்லி அப்படி ஒரு லேசாக அப்படி சரிவு இருக்கும், யாருக்கும் தெரியாது. இந்த கழுத்து பகுதியில் லேசாக ஒரு சரிவு, யாருக்கும் தெரியாது, எக்ஸ்ரேல தான் தெரியும். அதனால் என்ன, உடம்பில் ஃப்ரெண்டில் கோச்சிக்கிறாதீங்க, ஒரு பக்கம் மார்பு சுருங்கியும் ஒரு பக்கம் மார்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் அந்த பாப்பா சாரி தான் கட்டும், வேறு எதுவும் போட முடியாது. இதை சொன்ன உடனே அப்படியே போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப ஹோலியான ஃபேமிலி, பிள்ளைங்க அருமையான பிள்ளைங்க, தங்க குடங்க அதுங்க. அவங்க நாங்கள் போகும்போதெல்லாம் அழுவாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுவோம், அண்ணா அக்கா நீ கவலைப்படாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சில மாதங்கள் அப்படியே அவங்க காலையில் ஜெபத்துக்கு திருப்பலிக்கு போயிடுவார், 6 மணி திருப்பலிக்கு போயிடுவாங்க. டெல்லிக்கு போனாலும், பாம்பேக்கு போனாலும், வெளிநாட்டுக்கு போனாலும் முதல்ல சர்ச்சை எங்கே இருக்குன்னு தான் பார்ப்பார் அந்த மனுஷன். இன்றைக்கும் அவர் வயசாச்சு, திருப்பலியிலே தன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு கழித்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். நற்கணையிலே தன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு அவங்க நடத்தி கொண்டு வர்றார்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளை நம்புறவங்களை யாரோ கைவிடுவாங்களா? மனுஷனை நம்பினா கைவிடுவான், கடவுளை நம்புறவங்களை கைவிடுவாரா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மனிதனை நம்புகிறவனும் சொந்த திறமையை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். நான் என்னுடைய, இங்கே பாருங்க, ஹலோ சார் இங்கே பாருங்க, நான் என் பலத்தை நம்புகிறேன், என் குடும்ப பாரம்பரியத்தை நம்புகிறேன்,
என் மொழியை, இனத்தை நம்புகிறேன், என் பணத்தை நம்புகிறேன், என்னுடைய ஆரோக்கியத்தை நம்புகிறேன், என்னுடைய தொழிலை நம்புகிறேன். நிறைய பேர் செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா? காசை தான் கடவுளப்பா இல்லையா? புரியுமா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? இவைகளை நம்புகிறவன் சரிந்து விழுவான். புரியுதா? பிரைஸ் தி லார்ட். புரியுதா? பைபிள் வசனம் சொல்லுது. பைபிள் வசனம் பொய்யாகுமா? யாரை நம்ப வேண்டும்? பணத்தில் இழந்து விட சொல்லலை, சொத்து வேண்டான்னு சொல்லலை, உங்களுக்கு ஒன்றும் வாழ்க்கை வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சேர்த்து வைக்கணும், நல்ல கூடாரங்களை வாழணும், உங்களுக்கு ஒரு கார் வேணும், எல்லாம் வேணும், பிள்ளைகள் வேணும், எல்லாம் வேணும், தோட்டம் தோறலாம் வேணும். கிறிஸ்தவன் நீ ஐஸ்வர்யமாக தான் இருக்கணும், ஆடம்பரமாக இல்லை, நீ ஐஸ்வர்யமாக இருக்கணும், நீங்கள் அநேகர் கொடுக்கிறவளா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கிறிஸ்துமஸ் வந்து 10 பேர் அனாதைகளுக்கு குழந்தைகளுக்கு ட்ரெஸ் கொடுக்குறவங்களா இருக்கணும், அநேகருக்கு உணவு கொடுக்குறவங்களா இருக்கணும். அந்த அளவுக்கு கடவுள் உங்களை வைப்பாரு. அதை பற்றி நான் சொல்லலை. இந்த உலகத்துக்கு தனவான்கள் தேவை. பிரைஸ் தி லார்ட். செல்வந்தர்கள் தேவை. செல்வந்தர்களை பொண்ணு பைபிள் சொல்லுது, பொண்ணும் வெள்ளியும் என்னுடையது. உங்க கழுத்தில் போட்டிருக்க தங்கமெல்லாம் உங்களுக்குள்ள சகோதரி, அது கடவுளுக்குள்ளது. பேங்களுக்கு போட்டிருக்க பணமெல்லாம் உனக்குள்ளதில் தேவன் கொடுத்தவனுக்கு, உங்களை அன்பு செய்வதற்காக கொடுத்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, பொன்னும் வெள்ளியும் எனக்குரியது, ஒருவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் என்னால் முடியும். கடவுள் உயர்த்தும் போதும் வேற மாதிரி போயிடக்கூடாதுங்க. கடவுள் நம்மளை உயர்த்தும் போதும் தலைக்கணம் வந்துடக்கூடாது. பொன்னும் வெள்ளியும் தெய்வம் தருகிறது, அழகும் ஆரோக்கியமும் படிப்பும் கல்வி ஞானமும் அறிவும் பட்டமும் பதவியும் உயர்வும் தெய்வம் தருவது. அப்ப இந்த கூட்டத்தில் யாராவது வறுமையில் இருக்கிறீங்களா, தரித்திரத்தில் இருக்கிறீங்களா, கடன் தொழில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். உன்னையும் இவர்களைப் போல உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு அல்லேலூயாவே காணா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிச்சைக்கார அல்லேலூயா சொல்லக்கூடாது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக சொல்லணும். நான் சொல்கிறதுனால இல்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா சொல்லணும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நல்லா சொல்லணும், ஆண்டவர் மனசால சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அதான் நல்ல அல்லேலூயா. கைத்தறினால் நல்லா கைத்தறணும், மனசால். இப்போ வேண்டாம், பிறகாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே. அப்போ யாரை நம்பணும்? இயேசுவை நம்பணும். நம்ம சொந்த பலத்தை நம்ப முடியுமா? அது ஒரு நாள் போயிடும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சொந்த புத்தி அளவு, நம்ம புத்திக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது, நம்முடைய அறிவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. சபை உரையாளர்களை பாருங்க, நம்ம அங்கே கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா அநேக நூல்கள் எழுதுனால அப்படி தப்பாக எடுத்துக்கிறாங்க. பைபிள் சொல்ல அநேக நூல்கள் எழுதி பெரிய மேதாவி ஆகிறதுனால பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. அதற்காலும் பெருசான தெய்வத்தை நம்புவது பெருசு. ஆனால் என்னுடைய இந்த உலக சார்ந்த எதையும் நான் ஆழமாய் நம்பிவிடக்கூடாது. என்னுடைய ஆரோக்கியத்தை கூட நான் ஆழமாய் நம்பிவிடக்கூடாது. என்னுடைய புத்தி ஆழமாய் நம்பிவிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்த பரம்பொருளான தெய்வத்தை நாம் விசுவசிக்க வேண்டும். நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கவை, நீயும் உன் வீட்டார் மீட்படைவீர்கள். அல்லேலூயா. இப்ப சொல்லல அல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபிக்காதீங்க, தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, கண்ணை மூடி ஜெபிக்கிற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. 38 வருஷம் நான் தியானம் முழு நேரம் நடத்திட்டே இருக்கேன். பகலெல்லாம் உள்ளிருப்பு தியானம், சாயங்காலம் வெளி தியானம். நிறைய பேரை பார்ப்பேன், இப்படியே உறங்குற மாதிரி ஜெபிச்சுருப்பாங்க, ஜெபிக்கிற மாதிரி உறங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லை, 1-2 பேர் கண் இழுத்துட்டு போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். பேய் வந்து தாக்கிற போகிறான். அல்லேலூயா. என்ன பேசாமல் இருக்கீங்க? பேய் வந்து சோம்பேறிகளை பேய் தாக்கிடுவான், தூங்குறவங்கள தாக்கிடுவான், ஏமாத்திடுவான், உங்கள் ஆன்மாவை அழிச்சிடுவான். நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, அந்த மாதிரியே இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமா? சாப்பிட போகும்போது எவ்வளோ சத்தமாக பேசிட்டு போனீங்க? கையை வைத்துங்க. பலமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, 3 அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. இன்னொன்று, இனி ஒரு முறை கைகளை தட்டி பலமா. பிரைஸ் தி லார்ட். இனிமேல் தான் நிறைய காரியங்களை பேச வேண்டியிருக்குது. பிரைஸ் தி லார்ட். நிறைய சம்பவங்களை சொல்ல வேண்டியிருக்குது. அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா? எத்தனை பேர் பிடிக்குது? எத்தனை பேர் புரியுது? பிடிக்கிற காரணம் புரியுது. ஓகே சரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சிரித்த முகத்தோடு இருந்தால் பிரசங்கம் நல்லா வரும், நல்லா வரும், நல்ல சந்தோஷமாக இருங்க. அப்போது என்னாச்சு? இந்த இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கலை. மூத்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு, இளைய பொண்ணு கல்யாணம் நடந்தோம் இல்லையா? ஆமாவா இல்லையா?
இவங்க இப்படி இருக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு பூசைக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு இதெல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பத்திரிகை ஆசிரியர் வந்தார், அந்த ஃபேமிலி விசாரித்தார், குடும்பத்தோடு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். இவர் வாங்கி திறந்தார், என் பொண்ணுக்கு எப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பையன் சொன்னால், அங்கிள் எனக்கு தெரியும், எல்லாம் விசாரித்து தான் வந்தேன், உங்கள் வீட்டில் நான் பொண்ணு எடுக்கிறது நான் கொடுத்து வைக்க விசுவாசமான ஒரு வீட்டில், இது விசுவாச வீடு, எனக்கு கடவுளை பிடிக்கும், உங்களை பிடிக்கும், அந்த தினந்தோறும் திருப்பலி போவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தான தர்மமெல்லாம் பண்ணுவீங்க, இந்த வீட்டில் நான் வந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே தர வேண்டாம், பொண்ணை மாத்திரம் தாங்க பிரியமாக நாங்கள் அதை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த கல்யாணத்துக்கு 2 பிஷப் வந்திருந்தாங்க. ஒன்று திருத்த தந்தை பிஷப் வந்து சின்னப்பாவும், இன்னொரு பிஷப் வந்திருந்தாங்க. அவர் நிறைய ஃபாதர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய சிஸ்டர் வந்திருந்தாங்க, அரசியல் இருந்தாலும் அரசியல்வாதி வந்திருந்தாங்க, சினிமாவில் அந்த சினிமாக்காரங்க வந்திருந்தாங்க, விசுவாசி வந்தாங்க. பெரிய ஒரு 2000 பேருக்கு குறுகி போன வாழ்க்கையை நம்பிக்கையால் ஆண்டு தூக்கி நிறுத்தினார் பாருங்க. ஆனாலும் பிரியமாங்களே, உங்கள் குறுகி போன வாழ்க்கையெல்லாம் தேவன் தூக்கி நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வையும், அந்த நம்பிக்கை ஆழப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஆழப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விசுவாசத்தை நாம் ஆழப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பேதுருட்ட ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? உங்கள் வலைகளை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு வலையை போடுங்கன்னாங்க. அந்த ஆழத்தை எதை குறிக்கிறது? இதுவரை பேதுரு, இதுவரை நீ நல்லா தான் இருக்கிற, நல்லா தான் பூசைக்கு போகிற, பிரைஸ் தி லார்ட், நல்லா தான் பைபிள் வாசிக்கிறீங்க, நல்லா தான் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா தான் இருங்க. ஆண்டவர் சொல்லார், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தத்தில் தூய்மையில் ஆழத்தில் போங்க, இனி நான் நம்பிக்கையின் ஆழத்தில் போங்க. அடிக்கடி இந்த பிரேக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி அடிக்கடி விசுவாசம் வருது போகுது, விசுவாசம் அப்படி இருக்காதீங்க. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஆண்டவர் எல்லாம் செய்வார், தந்தாலும் தராட்டினாலும் அவர் தான் தெய்வம் என்று நீங்கள் நம்புங்கள். விசுவாசத்தின் ஆழத்தில் நீங்கள் வலைகளை போடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பேதுருடைய அந்த கூட்டாளியுடைய விசுவாசம் ஆழப்பட்ட போது, விசுவாசம் நிறைந்த போது நடந்தது என்ன? வலை இழுக்க மீன் நிறைய வந்தது இல்லையா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாம் விசுவாசத்தில் இறங்க இறங்க இதோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை பெருக 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 உங்கள் வாழ்க்கை வளம் வரும். உங்களுக்கு விசுவாசம் பெருக பெருக அந்த உன்னதத்தில் பரலோகம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விசுவாசம் வர 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 பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தினுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு வரும். அதனால் விசுவாசம் தொலைத்து போயிருந்தால் நாம் ஆளப்படுவோம். ஒருவேளை நிறைய பேருக்கு பிரசங்கம் கேட்டு 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 கேட்டு, நீங்கள் கேட்காத பிரசங்கமா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிஷப்பும் உங்கள்கிட்ட பேசிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குருக்களும் பேசிட்டாங்க இல்லையா? எங்களை மாதிரி ஆளும் பேசிட்டாங்க. உங்களுக்கு தெரியாத நம்பிக்கையா? சிலவங்க அசட்டையாக இருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதா, இந்த வசனம் நமக்கு தெரியாதா, இந்த பாட்டு நமக்கு தெரியாதா? கண்ணை முன்னாலே அக்னி அபிஷேகம் பாடிடுறீங்க. இல்லை, இருக்கட்டும் பிரியமான நல்ல காரியம். ஆனால் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கேட்டதான தெரிஞ்சதான விலகிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய அன்பு அருளும் என்றும் புதிதாக இருக்கிறது. அல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய புதிய கிருபையால் நம்மை நிரப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த பொண்ணுக்கு அந்த தங்கச்சி கல்யாணம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த 6 மாதத்தில் அந்த இன்னொரு இளைய பொண்ணுக்கு கல்யாணம். ஒசூர்லேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்து கட்டிட்டு போயிட்டார் பாருங்கள். குடும்பத்துடைய கலக்கத்தை மாற்றிட்டார். பிரைஸ் தி லார்ட். மாதிரி சாதாரண காரியமா? முதல்ல கருப்புன்னு சொன்னால், பிற உடம்புல பலகணும்னு சொன்னால், பிற இன்றைக்கெல்லாம் பாருங்கள் நிறைய குடும்பம் விவாகரத்து வேறுன்னு பேசுகிறாங்க தெரியுமா? ஃபாதர் சொன்னார்ல, 100 பேர் கல்யாணம் நடந்துச்சுன்னா 70 பேர் பிரிஞ்சு போயிடும். என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் மனநிலை சரியில்லைங்க. முதல்ல பொண்ணு பார்க்க போகும்போது ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு போகிறது. நல்லா கவனிச்சுங்க, கோச்சிக்கிறாதீங்க. என்ன அடுத்த தடவை பிரசங்கத்தை கூப்பிட்டாலும் பரவாயில்ல. நான் 37 வருஷம் ஊழியத்தில் முடிச்சு நான் போகணும்லாம் சொல்லிட்டு வரேன். உங்களோட உரிமையோடு நான் சொல்கிறேன், பொண்ணை போய் பேரம் பேசிட்டு வராதிங்க. உன் மூக்கில் பஞ்சு வைக்கும்போது எங்கே போகிறது உனக்கு தெரியாது. போகும்போது ஒன்றுமே வேண்டாங்கிறது, பொண்ணு மாத்திரம் கொடுத்தா போதுங்கிறது. பிறகு போய் அந்த பொண்ணு வீட்டெல்லாம் பேரம் பேசி இவன் என்னைக்கு இவன் கால் எடுத்து வச்சானோ அதோடு அந்த பொண்ணு வீட்டுக்காரன் நாசமாக போனான். இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இதாங்க விசுவாச வாழ்க்கை, இதாங்க நம்பிக்கை வாழ்க்கை. கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவங்க, கேத்தலிக் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறது. அதனால் பெரியமாள் இந்த வருஷம் இதெல்லாம் மாற்றிக்கணும். தெய்வத்தை ஏமாற்றக்கூடாது, யார் மனசையும் வேதனைப்படுத்தக்கூடாது. ஒரு நல்ல விசுவாசி யாரையும் வேதனைப்படுத்த மாட்டாங்க, ஒரு நல்ல விசுவாசி யாரையும் காயப்படுத்த மாட்டான்.
ஒரு நல்ல மனுஷன் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு நல்ல விசுவாசியால யாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரு நல்ல நம்பிக்கையாளரால யாருக்கும் துரோகம் பண்ண முடியாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்ல? மாதா யாராவது துரோகம் பண்ணாங்களா? சூசையப்பர் யாராவது துரோகம் பண்ணாங்களா? புனிதர்கள் யாராவது துரோகம் பண்ணாங்களா? புனிதர்களாய் வாழ வேண்டிய நாம் நம்பிக்கை ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது, நம்பிக்கை துரோகம் வேறு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் சொல்லி பாவம் மன்னிப்பு பெறணும். நிறைய கவுன்சிலிங்லாம் பண்ணும்போதுங்க கண்ணீர் வருங்க. சில மாமியாரெல்லாம் பண்ணுற வேலை, சில மாமனார் பண்ணுற வேலை, சில சம்பந்தக்காரங்க பண்ணுற வேலை, ஜெவமண்டே போய் பேரம் பேசி அந்த குடும்பத்தை அழிச்சிடுவாங்க. யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் சொத்துக்காக, கொஞ்சம் இடத்துக்காக, கொஞ்சம் பணத்துக்காக சகோதரனை வேதனைப்படுத்துறது, சகோதரியை வேதனைப்படுத்துறது, ஊரில் எல்லாரையும் பேரை கெடுக்கிறது, பெரிது அல்லேலியா சோத்திரம் அருள்ந்த மாதிரியே வாழ்க, உத்தமனசா மந்திரம், பிஷப் எனக்கு சொந்தக்காரு, சாமியார் எனக்கு சொந்தக்காரு, கோயிலை நாங்கள் கட்டணும்னு சொன்னால் அது நம்பிக்கையா? நான் கோபமாக பேசல, ஒரு மாதிரி என்ன பார்க்காதீங்க. இது நம்பிக்கையா? செயலற்ற விசுவாசம், செத்த விசுவாசம். அதனால் நம்ம வாழ்க்கையில் பிரிமா நீங்கள் எத்தனை வருஷம் வாழ போகிறோமோ யாருக்குங்க தெரியும்? எவ்வளோ காலம் வாழ போகிறோம் யாருக்கு தெரியும்? கொரோனா வந்து கொத்து கொத்தாக கொண்டு போயிருச்சே, கொடும் புயல் வந்து கொத்து கொத்தாக கொண்டு போயிருச்சே, இனி பல வரது இருக்கிறது. நாம் எங்கே போக போகிறோம்? இருக்கிறவை அன்பாக இருப்போம். அன்பு நிறைந்த விசுவாசம் நமக்கு, பிரைஸ் தி லார்ட், இரக்க நிறைந்த விசுவாசம், கருணை நிறைந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் தூயவர்களாய் மாற வேண்டும். அவர் தூயவராய் இருப்பது போல நீங்கள் தூயவர்களாய் இருங்கள். லேவியர் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், லேவியர் 20-21, எபிரேயர் 12-14. அவர் நிறைவுள்ள, மத்தேயு 5:48, அவர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் நிறைவுள்ளவராய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ பேசுனது பிடிச்சதா? இப்போ நான் பேசுனது ஏதாவது பிடிச்சதா? கோபமாக இருக்கா? சொல்ல பிடிச்சதுங்கிறவங்க கொஞ்சம் கையில் வைத்து காணுங்க. விளங்குச்சு பிரதருங்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் போய் இந்த மருமகளை குடும்பப்படுத்துறது, மாமியாரை குடும்பப்படுத்துறது, வீட்டில் அப்பனை குடும்பப்படுத்துறது, அம்மாவை குடும்பப்படுத்துறது, கணவனுக்கு துரோகம் பண்ணுறது, மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, உறவுகளை வேதனைப்படுத்துறதெல்லாம் தயவு செய்து நீங்கள் விட்டுறணும். நம்ம விட்டுறணும். பிரைஸ் தி லார்ட். நாம் அதுக்கு தான் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்கோம். சும்மா இல்லையா போட்டு நாங்கள் அதை செஞ்சார் சொல்கிறதுக்கல்ல. நமக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய பரிசுத்தமான புனித கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நாம் ஒரு புனிதமாக மாற வேண்டும். வைராக்கிய, வெறுப்பு, பகை, கட்சி மனப்பான, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டங்கள், வைராக்கியம், பழிவாங்க எண்ணம், நான் அயம், எனக்கெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நம்மகிட்ட மாறணும். இது வெறும் பிரசங்கமாக கேட்கக்கூடாது. மத்தியான வேளையில் எதையோ பேசலாம்னு வந்தேன், ஆனால் இங்கே இப்படி வந்துட்டு இருக்கிறது. கடவுளுடைய ஆவியானவர் பேசுகிற நேரம் இது. நம்முடைய கல்லான இருதயங்கள் கரைந்து போகட்டும். நம்மை விட்டு மாறாத சில பிரச்சனைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சில பிடிவாத குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில வைராக்கிய வெறுப்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் பரிசுத்த ஆவியானவர் நம் மீது செயல்படுவார். அப்பொழுதுதான் நல்ல மனிதர்கள் என்று அழைக்கப்படுவோம். அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறோம். என் ஆண்டவர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல, இயேசு நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நானும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய தூய ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. 2 கைகளை வைத்து, இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். 2 கையை வைத்து, இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா பலகீனத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. அண்ணா ஜெபம் பண்ணுங்கண்ணா. அக்கா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸில் உட்காந்தே உறங்கிட்டு இருந்தால் பக்கத்தில் உள்ள ஆளும் உறங்கிடுவாங்க. நீங்கள் உங்களையும் கெடுத்து மற்றவங்களையும் கெடுத்துடக்கூடாது. கையெல்லாம் உயர்த்துங்க. எனக்கு இப்போ உறக்க வருது பாருங்கள். பிரைஸில் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய தூய ஆவினால் எங்கள் நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா கெட்ட குணங்களையும் பலகீனங்களையும் எடுத்து மாற்றி புதிய படைப்பாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்கிறேன். இப்போ சொன்னாலும் கொஞ்சம் கசப்பு தான், இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஏதாவது மாற்றிக்கணும், ஏதாவது இருந்தால் மாற்றிக்கணும். பிரைஸ் தி லார்ட். மாற்றணுமா வேண்டாமா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நாம் சரி பண்ணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். காலைல கரடி ஃபாதர் அதான் பேசினார். அல்லேலூயா. சேவியர் திருப்பலி பற்றி பேசும்போது பிரதர் அதை தான் பேசினாங்க. அல்லேலூயா. நம்ம கடவுளோடு சேர்ந்து வாழணும். ஒருவர் கிறிஸ்துவோடு,
இணைந்திருக்கும் போது அவன் புதிய படைப்பாக இருக்கிறான். நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். ரோமர் 8:1 இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்பவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை, பாவம் சாபம் இந்த தண்டனை நமக்கு இல்லை, நம்ம புதிய படைப்பு. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல வசனம் எந்த வசனத்தை வாசித்தோம்? நானே ஆண்டவர், ஐ எம் த லார்ட். நான் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அவ்வாறு இருக்க எனக்கு கடினமானது ஏதாவது உண்டோ? ஒரு பெரிய விடுதலை பெற்ற ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய, எனக்கே ஆச்சரியமாகி போச்சு, மெய் சிலுத்து போச்சு எனக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் சொல்கிறேன். அல்லேலூயா. நான் போன ஆண்டுடைய கிருபையினாலே ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அமெரிக்கா வர போகிறதுக்கு. அது பெரிய மிராக்கிள். நான் மனசில் கூட நினைக்கல, நான்லாம் போவேனான்னு நினச்சிருந்தேன். ஆனால் கடவுள் நினச்ச ஒரு மாதத்துலேயே ஒரு அற்புதமான காரியங்களை செய்து என்னை கொண்டு போனார். அது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அது ஆண்டவருக்கு பெருமை உண்டாகட்டும். போய் 1 மாதம் 1.5 மாதம் அங்கே இருந்தோம். திரும்பி வரும்போது அங்கே ஒரு பெரிய போதகர் வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய அற்புத சாட்சியத்தை சொன்னார். அது என்ன சாட்சியம்? பிரைஸ் தி லார்ட். இதுபோல் ஒரு பெரிய மண்டபத்தில் கன்வென்ஷன் ஹால் சென்று அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே ஒரு நற்செய்தி கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நற்செய்தி கொண்டாட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது தலை சிறந்த ஒரு போதகர், ரொம்ப அனாயிண்டிங், அபிஷேகம் நிறைந்த மிராக்கல்கள் செய்யக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய ஒரு போதகர் தான் அப்படி மைக்கில் பேசிகிட்டு இருக்கார். பிரசங்கம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு குணமாக்குறார். அப்படி இயேசுவை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வர்ஷிப் நடந்துருக்குது. வர்ஷிப், துதியும் பாட்டும் எல்லாம் அனாயிண்டிங் அப்படி நடந்துட்டு இருக்குது. அந்த அபிஷேக வேளையில் அந்த ஒரு அம்மா தலைவரி கோலமாக ஓடி வந்து முன்னாடி நின்று, சார் கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த அம்மா சத்தம் போட்டோன்னே எல்லாரும் இது பைத்தியம் போலது என்னமோ நினச்சி அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்களாம். ஆளுகளும் அமைதியாயிருச்சு. கேட்குறீங்களா? தலை அப்படியே கீழே போதே. இதை கேட்டால் எல்லாம் தலை மேலே வந்துடும். உங்கள் தலையை என்ன செய்வார்? நிமித்தி வைப்பார். தலை நிமிர செய்வார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் ஒரு மிராக்கல், ஒரு அற்புதம் இந்த கூட்டத்தில் நான் அற்புதம்னு சொல்ல ஆரம்பித்தோன்னு நடந்துகிட்டு இருக்குது. அது யாரோ ஒரு நபர் வலது, அங்கே நான் சும்மா சொல்ல மாட்டேன், நான் உணர்வதை சொல்லி, இப்போ என்னுடைய வலது கால் முழங்கால் அப்படி கடுகடுன்னு வலித்து கொண்டு இருக்கிறது. என் கால் இப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் என் கால் முழங்கால் வந்து எனக்கு வலிச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த முழங்கால் சரட்டை வலிச்சிட்டே இருக்குது. பெயின் வந்துகிட்டே இருக்குது, சூடாக இருக்குது. ஒரு யாரோ ஒரு அடிபட்டு விழுந்து அல்லது முழங்கால் தேஞ்ச யாரோ ஒரு நபரை என் ஆண்டவர் இந்த வேளையில் சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது யாருன்னு தெரியல. நம்பிக்கையோட கைகளை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை பேசுகிற இடத்தில் அற்புதம் நடைபெறும். இயேசுவை ஆராதிக்கிற இடத்தில் அற்புதம் நடைபெறும். நற்கருணை பிற்கிற இடத்தில் அற்புதம் நடைபெறும். இயேசுவின் ரத்தத்தை பங்கிடுகிற இடத்தில் அற்புதம் நடைபெறும். பாடல்கள் பாடுகிற நேரத்தில் அற்புதம் நடைபெறும். பிள்ளைகள் ஜெபிக்கிற நேரத்தில் அற்புதம் நடைபெறும். இப்பொழுது கைகளையும் கால்களையும் ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் തന്നെ எல்லா ரோகங்களும் பீடங்களும் மாறி போவதாக. சாபங்கள், பாவங்கள், கட்டுகள் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் கடலிடுகிறேன். இந்த மக்களை விட்டு எல்லாம் கடந்து போவதாக. கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அமைதியாக இருக்கும்போது போதகருக்கும் சரித்திரத்தில் வாழ்க்கையில் யாரையும் பிரசங்கத்தை நிப்பாட்ட சொன்னதில்லையே என்று அந்த அம்மாவை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி, அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அம்மா கண்ணீரோடு சொல்லியிருக்கு. கண்ணீரோடு அழுது சொல்லியிருக்கு, ஐயா நாளைய மறுதினம் 3 மணிக்கு 2 மணிக்கு மேலே என்னுடைய மகனுக்கு மரண தண்டனை. அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர், அது தீர்ப்பு. அந்த தீர்ப்பை யாராவது மாற்ற முடியாது. அந்த அம்மா சொல்லுது, ஐயா நேற்றைய மகன் ஜெயில் அதிபருடைய ஃபோனில் இருந்து எனக்கு கூப்பிட்டான். என் அம்மா என்ன நம்புமா, நீயாவது நம்பு. எல்லாரும் யாரும் என்ன நம்பலை. அமெரிக்காவுடைய உயர்நீதிமன்றம் கூட என்ன நம்பலை, தீர்ப்பு வழங்கிருச்சு. ஆனால் அந்த பகுதியில் நான் போனது உண்மைதாம்மா. ஆனால் அவனை நான் கொல்லவில்லை. அந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைம்மா. ஆனால் கண்டிப்பாக நாளை மறுதினம் நான் இறந்து போயிடுவேன். நீயாவது மம்மி நீங்களாவது என்ன நம்புங்கம்மா என்று சொல்லி அந்த தப்பை பண்ணலாமான்னு சொல்லி என் பிள்ளை ஃபோனை வச்சுட்டான் சார்.
இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த ஜீசஸ் இவரால் காப்பாற்ற முடியுமா? என் பிள்ளையை காப்பாற்ற நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நல்ல நியாயமாக பதில் சொல்லுங்கள். எமோஷனில் உணர்வுபூர்வம் பதில் சொல்ல வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஐயா, இந்த கேள்வி உங்கள்கிட்ட கூட இன்றைக்கி படிச்சிருக்கீங்க, அறிவுள்ளவங்க, பெரிய பெரிய ஞானிகள், உங்கள்கிட்ட ஒரு எல்லாரும் சிந்திக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள், உங்கள்கிட்ட நான் மனுஷ பற்றியில் கேட்குறேன். இந்த மனுஷனை, அதாவது அமெரிக்கா உயர் நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பிட்ட ஒரு மனிதனை நம்மால் விடுவிக்க முடியுமா? மனுஷனால் விடுவிக்க முடியுமா? கண்டிப்பாக நடக்காதுங்க, கண்டிப்பாக நடக்காதுங்க. மனுஷனால் முடியவே முடியாது. அதான் அதை எப்படி முடியும் நான் சொல்கிறேன். நான் சும்மா இருந்தால் முடியுமா? சில காரியங்களை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்வார்னு நம்பணும். இந்த காரியம் கடவுளால் முடியும் நம்பணும். செத்துப்போன லாசர் எழுந்து வருவான் நம்பணும். உலர்ந்த எலும்புகள் சரியாக நம்பணும். என் பிரச்சனை மாறும் நம்பணும். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல, யோபு பக்தன், அவனுடைய தோல்வியில், துன்பத்தில், வியாதியில், மரண படுக்கையில், பிள்ளைகள் இழந்த போது, சொத்து சுகங்களாக இழந்த போது, கேவலப்பட்ட போது, அவமானம் நிந்தியப்பட்ட போது, யோபு மனக்கண்களிலே ஆண்டவரை பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். சகோதரர்களெல்லாம், நண்பர்களெல்லாம் அவனை வேற மாதிரி பேசும்போது, சொந்த மனைவி பழித்து விட்டு போ, செத்து போ என்று பரிகாசித்த போது, எல்லாவற்றையும் இழந்த யோபு இந்த உலகத்தை மறந்து அவன் ஒருவரை மாத்திரம் பார்த்தான். அப்பொழுது யோபுடைய கண்களுக்கு ஒருவர் தெரிந்தார். அப்பொழுது அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்று. உங்கள் துன்பத்திலே, துயரத்திலே, வேதனையிலே ஒருவரை காண வேண்டும். உங்கள் துன்பத்திலே, வேதனையிலே, பிரச்சனையிலே நாம் ஒருவரை காண வேண்டும். அவர்தான் நாசரேத்து இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு கண்டார். ஆமென். அதனால் இழந்து போனதில் அவர் திருப்பி கிடைச்சா இல்லையா? ஆகவே நாம் சும்மா இருந்தால் பத்தாது, ஆழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலே, புனிதத்திலே ஆழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையிலே ஆழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம் பிரியமாங்களே, இதோ என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்னை கொண்டு போட்டால் நான் அவரை விட மாட்டேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சாத்ராக், மோசேக், ஆபேத்நேகோ என்ற 3 இளைஞர்கள் ராஜாவை பார்த்து சொன்னார்கள். அந்த பார்வோன் ராஜாவை பார்த்து சொன்னான். அந்த எகிப்திய மன்னன் தன்னுடைய சிலையை செய்து வைத்திருந்தான். ஒரு பொன்னாலான சிலையை அந்த நேபுகாத்நேசர் என்ற ராஜா அவனை போல 60 அடி உயரத்தில் செய்து வைத்து வழிபட சொன்னான். ராஜாவை பார்த்து, முகத்தை பார்த்து சொன்னான். அவன் எவ்வளவு ஆம்பியராக இருந்தாலும் பாருங்க. இன்னைக்கு விசுவாசிக்க நீங்களும் நானும் ஒரு கொசு கடிச்சா அப்படி சோர்ந்து போவோம், ஒரு வியாதி வந்தால் சோர்ந்து போவோம். 4 பேர் ஏதாவது சொன்னால் அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கோயிலும் இல்லை, நான் அதுவும் இல்லை, நான் எல்லாம் இல்லை அப்படின்றோம். இன்றைக்கெல்லாம் கை கால் நடுங்கிற கிறிஸ்தவங்க தான். நான் ஒன்று சொல்லட்டாங்க, நான் 38 வருஷமாக இந்த ஆண்டோட இந்த ஊழிய பணியை செஞ்சுருக்கேன். அக்கா கொஞ்சம் கவனிங்க, பைபிள் பெற வாசிங்க ப்ளீஸ். ஒரு சமயத்தில் 2 வேலை செய்யாதீங்க. பேசுறது கேளுங்க, வாசிங்க சொல்லுமா வாசிங்க ப்ளீஸ். பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய செயல்பாடுகளை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 38 வருஷம் அந்த ஊழியத்தை செய்ய அந்த வாய்ப்பு நான் பார்க்குறேன். எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்காங்க, எத்தனை பேர் நல்ல கிறிஸ்தவங்களாக வாழ்கிறாங்க, எத்தனை பேர் நல்ல மனுஷங்களாக வாழ்ந்துட்டு எண்ணி பார்த்தா கம்மியாக தாங்க தெரியுது. எத்தனை பேர் விசுவாசத்தில் ஆளப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் தைரியமாக இருக்காங்க. வட இந்தியாவெல்லாம் கன்னியாஸ்திரிகளை பிடிச்சா பண்ணிட்டு இருக்காங்க. அநேக சபையில் நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வெளிநாடுகளில் பல இடங்களில் இந்த பாருங்கள், நிறைய கிறிஸ்தவங்களை கொண்டுகிட்டு இருக்கான். நைஜீரியா போன்ற தேசங்களெல்லாம் அதெல்லாம் பார்த்து இன்றைக்கும் கூட நம்ம அசால்ட்டாக தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தெருவில் இன்றைக்கும் பல சபைக்காரன் தெருவில் இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காயா. என் தலையை வெட்டி போனாலும் சரி, என்ன எண்ணெயில் போட்டாலும் சரி, என்ன நீ ஈட்டியால் குத்தலாம் சரி, துப்பாக்கியால் சுட்டாலும் சரி, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஒருவர் தான் கடவுள். இன்றைக்கு பல நபர்கள் அறிக்கைட்டு கொண்டு இருக்கிறான். என்னைக்காவது கத்தோலிக்க கிறிஸ்தவனே, நீ அரங்கத்துக்குள்ளே தானே பேசிட்டு இருக்கிற? நம்மளாம் அரங்கத்துக்குள்ளே தாங்க பேசுவோம், வெளியே பேச முடியுமா? பேச முடியும். விசுவாசத்தை சொல்லிடுவீங்களா? வெளியே நாங்கள் பயங்கரம் சொல்ல, உள்ளுக்கு வெளியே சொல்ல. நீங்கள் எந்த பெரிய நான் ஏன் சொல்லி வரேன்னா, நீங்கள் போய் அப்படிலாம் சத்தம் போடணும்னு சொல்லலை. வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ வேதனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ கொடுமைகள் வந்தாலும், எவ்வளோ அவமானம் வந்தாலும், இயேசுவை நீங்கள் மறக்கக்கூடாது. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என கவலை இல்லை, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகும்.
இந்த வேதனை விட்டு போகும், இந்த கண்ணீர் போகும், எல்லாம் மாறிடும், எல்லாமே மாறும். இயேசு எல்லாவற்றையும் மாற்றுவார். மலைகள் மாறி போய்விடும், குன்றுகள் நிலை சாய்ந்து போய்விடும், உங்க பிரச்சனை எல்லாம் மாறிடும். மாறாதவர் ஒருவர் தான், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் ஒருவர் தான், அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசுவும் இயேசுவின் வார்த்தை தான், மாறவே மாறாது. இயேசுவும் இயேசுடைய வார்த்தை தான், மாறவே மாறாது. மாறாதது ஒன்றுமில்லை. நம்முடைய வியாதிகள் மாறும், நம்முடைய பாவங்கள் மாறும், நம்முடைய காயங்கள் மாறும், நம்முடைய கண்ணீர் மாறும், எல்லாம் மாறிடும். நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் நம்மகிட்ட இருக்காது. பிரைஸ் தி லார்ட். பேச மாட்டீங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மாறிடுவேன். எல்லா பிரச்சனையும் மாறிடும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மாறாதவர் யாரு? இயேசு. மாறாது இயேசுவும் இயேசுவின் வார்த்தையும். இயேசுவின் வார்த்தையும் நாம் ஆழமாய் நம்ப வேண்டும். இயேசுவின் வார்த்தையில் நாம் ஆடப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை நான் சொல்றேன். ஹல்லேலூயா. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த போதகர் என்ன செய்தார்? எல்லாரும் எழும்ப சொல்லி கையை உயர்த்தி நம்பிக்கையோட இந்த அம்மாவுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட ஆட்கள் எழுந்து நின்று இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ரட்சியும் என்று கூப்பிட்டு அப்படி இருக்கும். 2 3 பேர் கூப்பிட்ற இடத்துல வந்துடுவாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 3 பேர் கூப்பிட்ற இடத்துல வந்துடுவாரு. 2 3 பேர் என் நாமத்தில் ஒருமிக்க கூடுற இடத்துல நான் வருவேன்னு சொன்னாரா சொல்லலையா? 5000 பேருக்கு சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே காப்பாத்துன்னு கூப்பிட்டா நடக்குமா நடக்காதா? எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் துதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவை ஆறுதல் படுத்தி, அம்மா போங்கம்மா, கடவுளால் கூடும், ஜெபிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அந்த போதகருடைய சாட்சி எப்படி இருக்கு? எப்படி தெரியுமா? நாளை மறுதினம், இன்னைக்கு ஜெபம் முடிஞ்சு நாளை மறுதினம், நாளை 2 மணிக்கு மரண தண்டனை. 11 மணிக்கு ஜெயில் ஆபீசருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. எங்கிருந்தோ ஒருவர் ஃபோன் செய்கிறார். ஹலோ சார், குட் மார்னிங் சார். யார்? நீ யார்? அப்போ அதிகாரிட்ட அவன் சொல்கிறான், சார் இப்போ நீங்கள் நாளைக்கு 2 மணிக்கு ஒரு ஆளை மரண தண்டனைக்கு விதிச்சிருக்கீங்கள சார்? அவன் உண்மையில் அவன் கொலை பண்ணல சார், அந்த கொலையை செய்த நான் தான். என்ன பேசுகிற? இல்லை சார் உண்மைதான், பதறாதீங்க, நான் தான் கொன்னேன், நான் தான் அவனை கொன்னேன். அவனுடைய போட்டிருக்க கலரு, அவன் வந்த காரு, அவன் நெஞ்சில் 2 தடவை சுட்டுருக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டானான். இது பெரிய பிரச்சனையாகி போச்சு. எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. நாளைக்கு 2 மணிக்கு அவனை தூக்கில் ஏற்றணும். இன்றைக்கி ஒரு ஃபோன் வந்துருக்குது. பிரியமானவர்களே, எல்லாம் இருக்கும்போது சரியா 12 மணிக்கு ஒரு கார் வந்து அந்த வாசல் நின்று இருக்குது. உள்ளுக்கு போகிறான். போலீஸ் அதிகாரிகளுக்கு முன்னால் கையை நீட்டுறான் ஒருத்தன். சார் விலங்கு போடுங்க, 11 மணிக்கு ஃபோன் பண்ண நான் தான் அந்த கில்லர், நான் தான் அந்த கொலைகாரன். பிரியமான இது கதை இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற மெயின் பத்திரிகைகளில் எல்லா பத்திரிகைகளும் வந்த செய்தி இது. அந்த செய்தித்தாளை நான் பார்த்தேன். அவர் உட்கார வச்சு பேசியிருக்காங்க. தம்பி, அவனுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவன் செத்துட்டு போகிறான், நீ காப்பாற்ற தப்பி ஓடிட வேண்டியதானே. இல்லை சார், இந்த மனசு உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டவுடனே அவன் சொல்லியிருக்கான், நேற்று 11 மணி இருக்கும், 12 மணி இருக்கும், என் மனசே சரியில்லை, என் தலையெல்லாம் கலங்கிறது மாதிரி இந்த மூளையெல்லாம், என் உள்ளத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் பேசுறாரு. பிரைஸ் தி லார்ட். யாரோ ஒரு குரல், சீக்கிரமா போ, அவனை நீ காப்பாத்து, சீக்கிரமா போ, அவனை காப்பாத்து, உன்னையும் காப்பாத்துவேன். இந்த 2 சத்தம் வந்துட்டே இருக்கு சார். என்னால் ஒன்றும் செய்ய முடியல சார். அப்போதான் சார் ஃபோன் பண்ணேன், இப்போதான் என் மனசில் சத்தம் நின்று இருக்குது. அந்த சத்தம் யாரு? அதான் ஜீசஸுடைய சத்தம். ஒரு நிரபராதியை காப்பாத்துன்னு சொல்லி ஒரு ஆண்டு இவனை பிடிச்சி உள்ளுக்கு வைக்கிறாங்க. அது பிறகு ஜட்ஜ்மெண்ட் வருது. இவன் கொலைகாரனாக இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், ஒரு வாலிபனை, நிரபராதியான ஒரு வாலிபனை காப்பாற்றியதுனால இவனுக்கும் விடுதலை, அவனுக்கும் விடுதலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. 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 இது கதை கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவால் கூடாதது ஒன்றுமில்லை, கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்ம சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன 4 மணிக்கு முடிச்சிடறேன். பிரைஸ் தி லார்ட்.
கொஞ்சம் லேட்டாக தான் தொடங்கினாங்க. ப்ரைஸ் அலோன். சரி 4 மணிக்கு என்ன ப்ரைஸ் அலோன். நான் இப்போ முடிச்சிடறேன். ஓகே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்பிக்கை வருதா? கடவுளால் எல்லாம் முடியுமா முடியாதா? சாதாரண ஒரு சின்ன விதை விழுகுது, அதில் பாருங்க சின்ன விதை விழுந்து அது முளைச்சி பெரிய ஆலமரமாக வந்துடுது. இத்தனை கடுகளவு உள்ள அந்த இதில் அந்த விதையில் ஒரு பெரிய மரத்தையே கடவுளை ஒழிச்சு வச்சுருக்காரு இல்லையா? அப்போ அவர் எவ்வளோ பெரியவர், உங்களுக்கு எல்லாம் செய்யாமல் இருப்பாரா? ஆனால் ஒன்று, நீங்கள் செஞ்சதுக்கு நன்றி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருக்காருல்ல, பேச மாட்டீங்க. எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யவில்லைங்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. அந்த அம்மா காது கேட்குதான்னு தெரியல, அந்த அம்மா கை வச்சு அது ஏதோ கேட்டுட்டு கையை வைத்திருச்சுமா, விடுங்க போட்டோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு என் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இதுவரை தெய்வம் ஒன்றுமே செய்யலைங்கிற கை வைத்துங்க. அதுக்காக கேட்கல, பாவம் உயர்த்த முடியாது உங்களால். சரி ஒன்றுமே செய்யலை, ஆனால் என்ன செஞ்சாலும் நம்ம மறுபடி கேட்டுக்கிட்டே இருப்போம். இதான் மனுஷ புத்தி, நிறைவடையவே மாட்டோம். அதான் பைபிள் சொல்ல, அவர் நிறைவுள்ளவராக இருப்பது போல எல்லாத்தையும் நிறைவுள்ளவராகிறார். அதை விசுவாசியினுடைய அடையாளம் உள்ளதே போதும் என்று இருப்பான். பிரைஸ் தி லார்ட். விசுவாசி பதற மாட்டான், விசுவாசி புலம்ப மாட்டான், விசுவாசி நம்பிக்கையாளர் பதறவே மாட்டான், அவன் நிறைவுள்ளவனாக இருப்பான். அதான் அவன் பேர் தான் விசுவாசி. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அவ்வளவு துன்பம் துயரம் வேதனை வந்தும் யோபு பதறினாரா? சரி, ஏசுனார் எப்படி இருக்கார் ஜீசஸ்? அவ்வளோ பாடுகள் துன்பங்கள் வேதனைகள், கையில் ஆணி, தலையில் முள்முடி, முகமெல்லாம் உடம்பெல்லாம் உழுது போட்டாங்க, ஈட்டி காயம். ஐயோ, ஒரு இடம் கூட பாக்கியே கிடையாது. சிலுவையில் கொஞ்சம் சாயலாம்னா அங்கே மனுக்குமாரனுக்கு சிலுவையில் இடம் இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை, எல்லாம் முள்ளறைந்த பாடு. வாழ்க்கை முழுவதும் முள்ளு, வாழ்க்கை முழுவதும் வேதனை, வாழ்க்கை முழுவதும் போராட்டம். ஆனாலும் அந்த போராட்டத்தில் ஜீசஸ் பதறினாராங்க. நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதும் ஏன் கடவுள் இப்படி செஞ்சாரு? பிரைஸ் தி லார்ட். ஏங்க 80 வயசில் ஒரு தாத்தா செத்து போயிட்டார் கோயம்புத்தூரில். அந்த மரணத்துக்கு நான் போயிருக்கேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே போன எல்லாம் அந்த வீட்டில் அழுகுறாங்க, கடவுளே இல்லை, எங்கள் தாத்தாவை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி. உன் தாத்தாவை இன்னும் வச்சுருந்தா கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறனால தான் உன் 80 வயசு தாத்தாவை எடுத்தார். பாருங்கள் மனுஷன் புத்தியை பாருங்கள். 80 வயசு பிறகு போகணுமா போக வேண்டாமா? 100 வயசு வரை போகணுமா இல்லையா? அடுத்த ஆளுங்க வரணுமா வேண்டாமா? பேச மாட்டேங்க. சிலவங்க இதே மாதிரி தான் சில பொசிஷனை பிடிச்சிட்டு போகவே மாட்டான். ஆமாம், நிறைய பேர் பணம் சம்பாதிச்சு கூட அப்படியே வச்சு மகனுக்கு கொடுக்கவே மாட்டார். அவர் சாகிற வரை பேங்குக்காரன் கொண்டு போயிடுவான், எழுதியும் வைக்க மாட்டாங்க. சரியா இல்லையா? இதெல்லாம் பேசுகிற ரொம்ப போயிடுவேன் நான், நீங்கள் சங்கடப்படுவீங்க. நீங்கள் அதே பிடிச்சிட்டே இருக்கிறது. 80 வயசு தாத்தாவை பரலோகத்துக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்காரு, சந்தோஷமாக சோத்திரம் சொல்லணுமா இல்லையா? எங்கள் தாத்தா கடவுளை எடுத்துக்கிட்டாரு, எங்கள் அப்பாவை கடவுளே இல்லை, நான் கோயிலுக்கு நீ கோயிலுக்கு போனால் நீ நாரி கிடப்ப, யார்கிட்ட கோவிக்கிறது நீ? ஆனால் யோபு பதறினாரா? ஏசு கேட்டாரா, தந்தையே ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டாரா? பிதாவே நான் இவ்வளோ அற்புதம் செஞ்சேன், அடையாளம் செஞ்சேன், அதை பண்ண இதை பண்ணினேன், என்னை ஏன் இப்படி போட்டேங்க, நீங்கள் இருக்கலான்னு கேட்டாரா? அவர் சொன்னார், தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் பிதாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அதான் விசுவாச வாழ்க்கை. என்ன துன்பம் வந்தாலும் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அல்லேலூயா. நமக்கு பலவேளை ஒரு திரும்பி பார்க்குற ஒரு வாழ்க்கை இருக்குது. திரும்பி பார்ப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமையாய் வாழ்ந்தார்கள். எத்தனை வருஷம்? ஒரே நாள் ராத்திரி அந்த அத்தனை பேரையும் கொண்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்கள் எவ்வளோ இருந்தாங்க? என்னங்க 50 வருஷம் நற்செய்தி கொண்டாட்டம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், யாரும் சொல்ல மாட்டேங்க. ஆண்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 6 லட்சம் பேர். கரெக்டு. கைதட்டி நன்றி சொல்லுங்கள். சரி, பிரைஸ் தி லார்ட். ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம். அவங்க மனைவிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? பிள்ளைங்க வளர்ந்துருக்கோம். லட்சக்கணக்கான ஆட்களை ஒரே நாள் இரவு ஆண்டவர் கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சார்? எகிப்து தேசத்தில் பரவான் விட மாட்டான்.
எங்கள் ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் பாலைவனத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே அவன் சொன்ன இங்கேயே ஆராதிங்கன்னு சொன்னானா இல்லையா? எகிப்தில் ஆராதனை இல்லை, அடிமைத்தன வீட்டில் ஆராதனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாவத்தை வைத்துக்கொண்டு கடவுளை ஆராதிக்க முடியாது, அது அடிமைத்தனம். பலவிதமான கெட்ட குணங்களை வைக்கிறவர்கள் ஆராதிக்க முடியாது. சில ஆளுகளுக்கு வாயே திறக்க, இயேசுவன் வாய் திறக்க முடியாதுல்ல, அவனால் ஆராதிக்க முடிய காரணம் பாவ இருள் அவனை சூழ்ந்திருக்கனால இயேசுவை கூப்பிட முடியல, தோத்திரம் சொல்ல முடியல, ஜெபம் செய்ய முடியல, பைபிளை வாசிக்க முடியல. பைபிளை தூக்கினாலே தலைவலி, கோயிலுக்கு போனாலே பிறகு போவோமா? காரணம் என்ன? அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான். அடிமைக்கு ஆராதனை இல்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும், நம்பிக்கைங்கிற இடத்துக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, எகிப்தில் ஆண்டவர் எத்தனை வாதைகளை அனுப்பினார்? எகிப்தில் பரவோனுக்கு விரோதமாக தன் ஜனங்களுக்காக எத்தனை வாதை அனுப்பினார்? கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் முடிக்க போகிறேன், சொல்லுங்கள். 10 வாதைகள். பிரைஸ் தி லார்ட். என்னென்ன வாதை அனுப்பினார்? கொசுவை அனுப்பினார், தண்ணீரை ரத்தமாக்கினார், தவளை அனுப்பினார், கொடுங்காற்று நிறைய வந்துச்சா. கடைசி வாதம் என்னது? தலை பேரெல்லாம் அடிச்சிட்டார். பரவோனுடைய தலைச்ச மகனை கை வச்சிட்டார். அப்போ தான் கொலை அடங்கி போய் கெதி கலங்கி போய் என்ன செஞ்சான்? ஜனங்களை ஒரு நாள் ராத்திரி அனுப்பியாச்சு. வந்துட்டாங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காலையில் கென்னடி ஃபாதர் சொன்னார், இவங்க எங்கே எகிப்துக்கும் செங்கடலுக்கும் எரியோவுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. செங்கடலுக்கும் எரியோவுக்கு நடுவில் கானான் தேசம் போகிற மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு. இவன் என்ன 40 மாதமோ 40 நாளோ போக வேண்டியவங்க 40 வருஷம் கடந்திருக்காங்க. பாருங்கள், இவர்களுக்கு 10 வகையான முறுமுறுப்புகள் இருந்தது. அதை மாதிரி சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். செங்கடலுக்கு முன்னாடி வந்தவனை முறுமுறுத்தார்கள். நாங்கள் எகிப்தில் எங்களுக்கு கலர் இல்லையா, எகிப்தை திரும்பி பார்க்குறான். சரியா? நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கடவுளை தேடும், பிறகு இந்த உலகத்தை திரும்பி பார்ப்போம். அடுத்து நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன், அதை இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி, ஆண்டவர் என்னெல்லாம் தங்கத்தை கொடுத்தாலும் சரி, பாலும் தெனுமா கொடுத்தாலும் சரி, புலம்பிட்டு தான் இருந்தான். சரியா? கசந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குறார், அப்பையும் புலப்பந்தான். மாறாங்கடத்தில் மதுரமாக அப்போதும் புலப்பந்தான். நாங்கள் எகிப்திலேருந்து அதை சாப்பிட்ருப்போம், இதை சாப்பிட்ருப்போம், அப்படி இருந்திருப்போம், இப்படி இருந்திருப்போம், இந்த கடவுளை கும்புறதுனால தான் இப்படி. பார்த்தீங்களா, இன்றைக்கி அப்படி தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணால் சிலுவை வருமா, ரொம்ப ஜெபம் பண்ணால் பஞ்சம் வருது. அன்றைக்கி ஒரு அக்கா சொல்லுது, வறுமையா, ரொம்ப ஜெபிச்சா சோதனை வருமா. ஹலோ, பெரிய இயேசு கிறிஸ்துவுக கன்னிமரியால் சோதனை வருது இல்லை? ரொம்ப ஜெபிச்சா எப்படிங்க சோதனை வரும்? ரொம்ப விசுவசிச்சா எப்படி சோதனை வரும்? இதெல்லாம் பிசாசுனுடைய வார்த்தைகள். இதெல்லாம் ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் புனிதம் அடைந்து கொண்டு இருப்பீர்கள். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். ஜெபமே ஜெயம், விசுவாசம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடை பட்சைகளை கொடுத்தாலும் சரி, மன்னாவை கொடுத்தாலும் சரி, மன்னா கொடுத்த போது, தூதர்கள் கொடுத்த உணவை கொடுத்த போது சொன்னா, இதே உணவா, டெய்லி ஒரே உணவா? நாங்கள் எகிப்தில் இருந்தால் இறைச்சி பானைக்கு முன்னாடி உட்கார்ந்து இறைச்சியா சாப்பிட்ருப்போமே. அப்பயே ஆண்டவர் செஞ்சார், காடைகள்லாம் கொண்டு வந்து போட்டார். இவன் சாப்பிட்டுட்டு மூக்கு வழியெல்லாம் இறைச்சி வருது. அப்படி இருக்கும்போது கடும் துயரம் வந்தது. அவர்கள் பல்கடையிலே இறைச்சி இருக்கும்போது வாதை வந்து விழுந்துன்னு பார்க்குறோம். இந்த ஜனங்களை எவ்வளோதான் அன்பு செஞ்சாலும், எவ்வளோதான் பாராட்டினாலும் இவங்க திரும்பி போயிட்டே இருக்காங்க. இவங்களுடைய நினைப்பெல்லாம் எகிப்தை பற்றியே இருக்கிறது. மோசே மலைக்கு மேலே போகிறாரு, மோசையை காணலை. அந்த போன ஆரோனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மிரட்டி, ஏன் ஆரோன் காலை குட்டி செஞ்சார்? ஜனங்களுக்கு பயந்து தான், இல்லைன்னா கொண்டிருப்பாங்க ஆரோனை. இவன் எல்லாம் புலம்புறான். அந்த மோசே போய் செத்து போயிட்டார் போல, வரல போல. நாங்கள் அந்த யாவே இறைவனுக்கு காணாம் கடவுளை, எங்களுக்கு வணங்க ஒரு கடவுளை தா, எங்களுக்கு வணங்க ஒரு தெய்வத்தை உருவாக்கி கூட. அப்படிதான் காலை கூட்டி செஞ்சாங்க. ஏங்க 50 வருஷம் 80 வருஷம் கிறிஸ்தவங்க, சபரியார் வந்த காலத்தில் கிறிஸ்தவங்க, தோமியர் வந்த காலத்தில் கிறிஸ்தவங்க, அருளானந்தர் வந்த காலத்தில் கிறிஸ்தவங்க, இதோ மாட மாளிகை போல கூட கோபுரம் போல கோயில் கட்டி இருக்கிறோம். ஆனால்
பாரம்பரியமாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க கூட நாம் சில வேளைகள் காளை குட்டிகளை செய்கிறோம் இல்லையா? சோசியம் பார்க்கிறோம், குறி பார்க்கிறோம், நாலு நட்சத்திரம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் பொண்ணுக்கு ரகசியமா நீ எழுதி கொடுத்து விடுற பேராசி பார்க்க இல்லைன்னா கல்யாணம் என்றோம் காளைக்குட்டி செஞ்சுட்டு இருக்கிறோம். 1000 பிஷப் பேசினாலும் இந்த விஷயத்தில் ரோஷம் வர்றது இல்லைங்க. 1000 சாமியார்கள் பேசினா கேட்கறது இல்லைங்க. பிறகு நான் பேசினா கேட்கவா போறீங்க? ஆர்வம்னு சொன்னா கேட்பாங்களா? எங்களுக்கு ஒரு தெய்வத்தை காட்டு, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை காட்டு. அந்த தெய்வத்தை நாங்கள் பார்க்க விரும்பல. கடவுள் மனுஷனோட பேசிட்டு இருக்காரு. மோசையை கூப்பிட்டு சொல்றானுங்க, என்ன சொன்னான்னு தெரியுமா? அந்த தெய்வத்தை பார்த்தா செத்து போவோம், அந்த தெய்வத்துடைய பேச்சை நான் கேட்க வேண்டாம், நீர் பேசுங்கிறாங்க. இதை ஏன் சொல்லணும் தெரியுமா பிரியமார்களே? நம்ம வாழ்க்கையில் தெய்வம் எவ்வளவோ அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சுட்டே இருக்கிறார். நான் நிறைவு செய்கிறேன். ஆனாலும் நாம் எகிப்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை திரும்பி பார்த்தது போலவே நாம் விசுவாசத்தை விட்டு பின்மாறி போகிறோம், திரும்பி பார்க்கிறோம். இந்த உலகத்தை, உலக மோகங்களை, உலக லாபங்களை திரும்பி பார்க்கிறோம். அதனால தான் தெய்வீக சுகத்தை நாம் சரியாக பெற முடியவில்லை. அதனால தான் தெய்வீக ஆசீர்வாதத்தை சரியாக பெற முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு நாம் திரும்பி வருவோம். தெய்வம் இன்றைக்கு உங்களை அபரீதமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு என்றைக்கும் ஆசீர்வதிப்பார். ஆகவே அரகுற நம்பிக்கையெல்லாம் விட்டு, மூட நம்பிக்கைகளை விட்டு, தவறான பழக்க வழக்கங்களை விட்டு, தீய நட்புகளை விட்டு, தீய காரியங்களை விட்டு நாம் திரும்பி வருவோம், நன்மை செய்வோம், நல்ல விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். பேதுரு ஆழத்தில் வலை போட்டார். நாம் ஆழத்தில் விசுவாசத்தில் வரணும், அற்புதங்கள் நடைபெறும். இப்படி பேசிட்டே போவோம். அடுத்த செய்திக்காக நம்ம எழுந்திருப்போம். எழுந்துன்னு ஒரு பாடல் பாடி அதை நம்ம சிஸ்டர் கையில் கொடுப்போம். எல்லோரும் எழுந்திருப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும், உண்மையாக ஜெபம் பண்ணணும். இதை கேட்டதை ஒரு வெறும் பிரசங்கமாக விட்டுறக்கூடாது. ப்ளீஸ் எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க. சார் எழுந்துருங்கம்மா. கைகளை நெஞ்சோடு வைப்போம். நானே கண்களை மூடுவோம். நானே ஆண்டவர். கண்களை மூடுவோம். இன்றைக்காவது கண்களை மூடி ஜெபம் பண்ண பழகுங்க. 50 வருஷமாக கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணுறோம். இந்த கையை மார்போட வைங்க, இதயத்தில் வைங்க ப்ளீஸ். ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை சொல்லுவார். கையை கொஞ்சம் உயர்த்துங்கன்னு சொல்லுவார், கண்ணை கொஞ்சம் மூடுங்கன்னு சொல்லுவார், என்னை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லுவார். அது சின்ன சின்ன காரியங்களை செய்யும்போது அதே ஜெபமாக மாறிடும். முழங்கால் போட சொல்லணும், முழங்கால் போடணும், எழுந்திருக்கும்போது எழுந்திருக்கணும், பாடும்போது பாடணும், ஜெபிக்கும்போது ஜெபிக்கணும், கேட்கும்போது கேட்கணும். இப்படிலாம் செய்யும்போது தான், சின்ன சின்ன காரியங்களை செய்யும்போது தான் கடவுளுடைய அருள் அங்கே வரும். ஒரு அந்த குருடனுடைய கண்களை சேருண்டாக்கி பூசி சீலோவாம் குளத்தில் கழுகுன்னு சொன்னார். அவன் போய் செஞ்சான், கண்ணு திறந்தது. இன்னொரு தொழுநோயாளியை தொட்டு சொன்னார், சுகமானதை பற்றி குருவானவர்கிட்ட போய் சொல்லுனார். அப்படி ஒவ்வொன்று செய்யும்போது தான் அது அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ கண்களை மூடுவோம், கைகளை நெஞ்சோடு வைப்போம், நம்முடைய இதயத்தை ஆண்டவர் கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல் இருக்க உதவி செய்யும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஓயாமல் எகிப்தை பற்றியே சிந்தித்து சோர்ந்து போனார்களே, அதனால் ஆண்டவரே அந்த கூட்டத்தில் அநேகர் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வரவில்லை சுவாமி. விசுவாசம் இல்லாமல் யாரும் கடவுளை காண முடியாது. ஆமென். விசுவாச வாழ்க்கை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்பிக்கையாளர்களாக இருக்க முடியாது. ஆமென். 70, 80, 100 வயது முடிந்து விசுவாசம் இல்லாமல் மோட்சத்திற்கு போக முடியாது ஆண்டவரே. ஆகவே எங்களுக்கு விசுவாசத்தை அதிகரித்தார் சுவாமி. நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி இருக்க உதவி செய்யும். சாத்ராக், ஆசேக், ஆபேத் நேகா, சாத்ரேக், ஆபேத் நேகா, ஆண்டவரே மிசாக் அவர்களெல்லாம் அந்த பரவோன் அரசனத்தில் தீயிலே எங்களை போட்டாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க மாட்டோம் என்று சொன்னார்களே. அதனால் அவளை காப்பாற்றின ஆண்டவரே. எவ்வளவு வெற்றி வந்தாலும், உயர்வு வந்தாலும், தாழ்வு வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் யோபை போல் நாங்கள் இருப்போம். நாங்கள் உம்மை காண்போம். எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் செத்து போன கடவுளை ஆராதிக்கவில்லை, நான் ஜீவிக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறேன். ஜீவிக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறேன். ஜீவிக்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை மேலே வைத்து துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும். ஜீசஸுடைய நாமத்தினாலே விசுவாசத்துடைய அபிஷேகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும்
எல்லாமாகும். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. பாடுவோம் பாடுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு. நம்பிக்கையோடு அன்பே சேர்ந்து பாடுவோம். பாடாத காரியம் உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால். நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்லுவோம்.